இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட காற்பங்கு தேசாதிபதி யார்? ஏரோது இயேசுவை யார் என்று கூறினான்? யாரிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறதென்று ஏரோது கூறினான்? ஏரோதின் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி பேர் என்ன? ஏரோதியாள் நிமித்தம் காவலில் வைக்கப்பட்டிருந்தவன் யார்? யாரை வைத்துக் கொள்வது நியாயமில்லைவென்று ஏரோதியாளிடம் யோவான் கூறினார். யோவான் ஸ்தானனை ஜனங்கள் எவ்வாறு எண்ணியிருந்தார்கள்? ஏரோதின் ஜென்ம நாளில் நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினவள் யார்? நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று ஏரோது யாருக்கு வாக்கு கொடுத்தான்? ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதியிடம் கேட்ட பரிசு என்ன? ஏரோதியாளின் குமாரத்தி யார் மூலமாய் ஏவப்பட்டு யோவான் ஸ்தானனின் தலையை கேட்டாள்? யோவான் ஸ்தானின் மரணத்தை அவரிடம் சீசர்கள் யாரிடம் அறிவித்தார்கள்? நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று யார் யாரிடம் கூறியது? சீசர்கள் தங்களிடம் எத்தனை அப்பமும் எத்தனை மீன்களும் உள்ளதென்று கூறினார்? 5 அப்பங்களை 2 மீன்களை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தவர் யார்? மீதியான துணிக்கைகளை சீசர்கள் எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? ஜனங்கள் அனுப்பிவிட்ட பின்பு தனிமேல் இயேசு என்ன செய்தார்? ஜனங்கள் அனுப்பிவிட்ட பின்பு தனிமேல் இயேசு என்ன செய்தார்? யாருடைய படகு நடுக்கடல் அலைகளினால் அலைவுபட்டது? இரவின் 4ஆம் ஜமாத்தில் கடலின் மேல் நடந்து சீசர்களிடம் வந்தவர் யார்? இயேசு கடல் மேல் நடக்கிறதை கண்டு பயத்தினால் அலறியவர்கள் யார்? ஜலத்தின் மேல் நடக்க ஆசைப்பட்டவன் யார்? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று இயேசுவை பார்த்து கூறியவன் யார்? இயேசு பேதுருவை எப்படி அழைத்தார்? இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொண்டவர்கள் யார்? எந்த நாட்டு மக்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று ஆவல் கொண்டனர்?